கவிழ்ந்த நிலையில் இருக்கும் பாத்திரத்தில் வந்து ஒரு பொருளை நம்ம வைக்க முடியாது. மேல் நோக்கிய நிலையில் இருக்கும் பாத்திரத்தில் தான் நம்ம ஒரு பொருளை வைக்க முடியும். அதுபோலத்தான் இறையருள் பெறுவதற்கு மக்கள் தயாரான நிலையில் நம்ம இருக்கணும். நாள்தோறும் படிக்கிறோம், சாப்பிட்றோம், உறங்குறோம். இதே மாதிரி இறைவனை உள்ளத்தில் தியானிக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கணும். அப்படி ஒரு நேரத்தை ஒதுக்கி அது ஒரு கடமையாக பக்தி சிரத்தையோடு செஞ்சுட்டு வந்தோம்னா இறைவன் நமக்கு வேண்டியவற்றை அருள்வான்.